ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம நல்சுவை மசாலாவோட கிச்சன் குவீன் மசாலா யூஸ் பண்ணி சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப கம்மி பொருட்கள் தாங்க தேவை. ஆனால் வித்தின் 30 மினிட்ஸில் ஒரு சிக்கன் குழம்பு செய்ய முடியும்னா உங்களால் நம்ப முடியுதா? எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ சிக்கன், 80 கிராம்ஸ் துருவின தேங்காய், 20 கிராம்ஸ் பொட்டுக்கடலை, 150 கிராம் சின்ன வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் நல்சுவை மசாலாவோட கிச்சன் குவீன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? குக்கரில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கணும். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணலாம். ஆர் 1 குழிக்கரண்டி எண்ணெய், 1 குழிக்கரண்டி நெய்யும் யூஸ் பண்ணலாம். இது கூட நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயம், கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். இன்றைக்கி நாங்கள் குக்கரில் தாங்க செய்கிறேன். நீங்கள் மண்சட்டிலையும் செய்யலாம், இல்லை நார்மல் கடாயிலையும் செய்யலாம். இப்போது வெங்காயம் கலர் மாறிடுச்சுங்க. அடுத்தது 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்து விடணும். இப்போ சிக்கன்லேருந்து வர தண்ணி எல்லாம் வற்றி போய் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அடுத்து நம்ம நல்சுவை மசாலாவோட கிச்சன் குவீன் மசாலாவை ஆட் பண்ணணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம தேங்காவையும் பொட்டுக்கல்லையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடணும். பேஸ்ட்டு எந்த கப்பில் இருந்ததோ அதே கப்பில் 3 பாகம் தண்ணியை மெஷர் பண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டப்புறம் குக்கர் மூடி போட்டு 3 விசில் வர்ற வரைக்கும் வேக வைக்கணும். இப்போ குக்கர் விசில் ப்ரெஷர் போனப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம சிக்கன் குழம்பு ரெடி. இதை ஒரே ஒரு கொதி மட்டும் வர்ற அளவுக்கு கொதிக்க வைக்கணுங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். இப்போ ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துனா நம்ம கமன்னு சிக்கன் குழம்பு ரெடி. நம்ம நல்சுவை கிச்சன் குவீன் மசாலா யூஸ் பண்ணி மட்டன் குழம்பு இதே மாதிரி செய்யலாம். சிக்கன் வறுவல், மட்டன் வறுவல் எல்லாத்துக்குமே ஒரே பொடி போதுங்க. பல வகையான நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே செய்யலாம். இதே கிச்சன் குவீன் மசாலா யூஸ் பண்ணி அரைச்சி விட்ட தக்காளி குழம்பு, அரைச்சி விட்ட சாம்பார் எல்லாமே செய்யலாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். சுட சுட இட்லிக்கு, சுட சுட சாதத்துக்கு செம்ம ஆப்டாக இருக்கும். நீங்களும் நல்லா டேஸ்டியாக சமைச்சு சாப்பிட்ணுமா? ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.